பரீட்சை ஒன்றிலே பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் குறைந்த புள்ளியிலிருந்து கூடிய புள்ளி வரை வரிசைப்படுத்தும் போது 15வது மாணவனாகவும் இறங்கு வரிசையில் 9வது மாணவனாகவும் கமல் இருந்தான் எனில் அப்பரீட்சையில் தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை அது. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கண்டுபிடிக்க போறது யாரு? கமல் அடிப்படையாக வச்சுதான் கண்டுபிடிக்க போறேன் என்ன. ஸோ நான் இப்ப இந்த இடத்துல என்ன செய்யறேன், கமல் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கமல் தொடர்பா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல முதலாவது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைந்த புள்ளிகளில் இருந்து கூடிய புள்ளிகள் வரை வரிசைப்படுத்தும் போது 15. இப்ப கமல் வந்து 15வது ஆளா இருக்காரு. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்ச புள்ளியில இருந்து கூடிய புள்ளியை நோக்கி வரிசைப்படுத்தும் போது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, கமல் 15வது ஆளா நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கமலுக்கு அடுத்ததாக 14 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்பதான் குறைந்த புள்ளியிலிருந்து ஒவ்வொரு ஆளா எண்ணிட்டு போகும்போது 14வது நம்பரை எண்ணி முடிச்ச உடனே அதுக்கு அடுத்து 15வதா கமல் வருவார் என்ன. அப்ப கமல் எந்த ஒரு கேள்வியிலையுமே 15வது நபர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்ததாக அங்க 14 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் பேசிக். அடுத்ததா சொல்றாங்க என்ன அப்படின்னா, இறங்கு வரிசையில். இறங்கு வரிசை அப்படின்னா என்ன? கூடுனதுல இருந்து குறைஞ்சதுக்கு வாரது. அதான் இறங்கு வரிசை. ஓகே. இறங்கு வரிசையில் 9வது மாணவன். கமல் வந்து இறங்கு வரிசையில 9வது மாணவனா இருக்காராம். சரி, அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாரி கதைச்சு பார்ப்போமே. கமல் 9வது மாணவனா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கமலுக்கு முதல்ல 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கமலுக்கு முதல்ல 8 பேர் இருக்கிறாங்க. அப்பதான் கமல் வந்து 9வது நபராக இருக்க முடியும். எங்க இருந்து? மேல இருந்து கீழ வரும்போது. ஓகே. சோ இந்த அடிப்படையில பாருங்களேன். கமலுக்கு முதல்ல 8 பேர், கமலுக்கு அடுத்ததாக 14 பேர். அப்ப கமல தவிர்த்துட்டு இங்கன 14, 20, 22 பேர் இருக்கிறாங்க. கமலையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா, மொத்தமாக 23 பேர். அதாவது அந்த பரீட்சையில இருக்கிறது 23 பேர் அந்த பரீட்சையில தோற்றி இருக்கிறாங்க. இப்படிதான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? சோ இது ஒரு மெத்தட். இதுல ஒரு ஷார்ட் கட்டும் இருக்கு. அந்த ஷார்ட் கட்டையும் சொல்லி தாரேன். தேவையான நேரத்துல யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்கன்னா, அதுவும் ஒரே ஒருத்தர குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மெத்தட்ட யூஸ் பண்ணலாம். கமலுக்கு முதல்ல 15 பேர், கமலுக்கு அடுத்ததாக 9 பேர் அப்படின்னா, அந்த 15யும் 9யும் கூட்டுங்க. கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 24 அப்படின்னு வரும். அந்த 24ல 1 கழிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுல மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துரும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேயா? சோ இதையும் யூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு டீட்டெயிலா தேவை அப்படின்னா, நான் எழுதுன மாதிரி நீங்களும் எழுதி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். சோ இது நிறைய பயிற்சி செய்ற நேரத்துல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தானாகவே பழக்கப்பட்டுரும். கேள்விய பார்த்த உடனே விட சொல்லக்கூடிய மாதிரி வந்துரும்.